ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ரோமர் 10வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரையிலும் நாம் கற்றுக்கொள்ளலாம். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இந்த செய்தியினுடைய தலைப்பு விசுவாசம் எங்கிருந்து வரும் என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ள முடியும். ரட்சிக்கப்படுவதற்கு மனிதனின் பக்கம் முக்கிய பங்காற்றக்கூடியது இந்த விசுவாசம்தான். விசுவாசம் இன்றி தேவனுக்கு பிரியமாக இருக்கவே முடியாது. விசுவாசமின்றி பாவ மீட்பையும் பெற முடியாது. நம்மை ரட்சிப்புக்கு நேராக நடத்தும் விசுவாசமானது எங்கிருந்து வருகிறது என்பதை நாம் தெளிவாக வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். அவரவர் சுய விசுவாசம் அவரவர்களை ரட்சிக்குமோ இல்லையே என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசிக்க வேண்டியவரை விசுவாசிக்க வேண்டிய விதத்தில் விசுவாசித்தால் மட்டுமே ரட்சிக்கப்பட முடியும். உலகமெங்கும் உள்ள அனைவருக்கும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் நிறைய இருக்குது, கல்வி அறிவு ஏற்றத்தாழ்வுகள் நிறைய இருக்குது. ஆனால் பொதுவான இந்த ரட்சிப்பை விசுவாசம் என்கிற ஒரு கருவியினால்தான் ஒரு மனிதன் அவன் பெற்றுக்கொள்ள முடியும். அதை குறித்து வேதம் என்ன கருத்துக்களை சொல்லுகிறது என்று சொன்னால், இது தேவனிடமிருந்து ஈவாக கொடுக்கப்படுகிறது. விசுவாசம் எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால், இது தேவனிடமிருந்து ஈவாக கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி எபேசியருக்கு பவுல் எழுதும் பொழுது 2வது அதிகாரம் 8ஆம் வசனத்திலே குறிப்பிடுகிறார். கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இது என்பது இந்த விசுவாசம் உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இது தேவனிடத்திலிருந்து ஒரு வெகுமதியாக, ஒரு கிஃப்டாக இந்த விசுவாசமானது கொடுக்கப்படுகிறது. இந்த விசுவாசம் தேவனால் அருளப்படுகிறது என்று சொல்லி பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது பவுல் அப்போஸ்தலன் 1வது அதிகாரம் 29வது வசனத்தில் அவர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசமாய் இருப்பதற்கு, விசுவாசிப்பதற்கு என்று சொல்லி தொடங்கிற்று. இது உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது, தேவனால் அருளப்படுகிறது என்று சொல்லி அவர் பேசுகிறார். 3வதாக இந்த விசுவாசம் நமக்கு பகிர்ந்து தரப்படுகிறது என்று சொல்லி ரோமருக்கு எழுதும்பொழுது 12வது அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த விசுவாசம் ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட ஒரு விசுவாசம் என்று வேதம் சொல்லுகிறது. யூதா 3வது வசனத்தில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம் என்று சொல்லப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இந்த விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் இயேசுவே. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவும் என்று எபிரேயர் 12வது அதிகாரம் 1ஆம் வசனம் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடியும். இது இலவசமாக பெறப்பட்ட ஒரு அருமையான விசுவாசம் என்கிறதை பேதுரு 1வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு என்று அவர் தொடங்குகிறதை பார்க்கிறோம். இந்த விசுவாசம் வசன கேள்வியினால் வருகிறது. வசனத்தை கேள்விப்படுகிறதுனால அனுப்பப்பட்டு பிரசங்கிக்கிறவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கும் பொழுது இந்த விசுவாசமானது நமக்குள்ளாக வருகிறது. தேவனிடத்திலிருந்து ஈவாக கொடுக்கப்படுகிற அந்த வெகுமதியானது அதை பிரசங்கிக்கிறவர்களால் நமக்கு வருகிறது என்று சொல்கிறார். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ரோமர் 10:17 பார்க்கிறோம். இந்த விசுவாசத்தினால் அவரை பற்றி கொண்டு மீட்கப்படுகிறோம் என்று சொல்லி அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இயேசு தன்னை குறித்து பவுலுக்கு வெளிப்படுத்தும் பொழுது இந்த வார்த்தைகள் பேசப்படுகின்றன. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினால், இயேசு சொல்லுகிறார், பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு அந்த பிரசங்கத்தை செய்யும்படியாகத்தான் பவுல் அப்போஸ்தலனே உனக்கு நான் ஒரு ஊழியத்தை தந்திருக்கிறேன் என்று இயேசு பேசுகிறார்.
இதுவரையிலும் நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி புரியலையேன்னு சொல்லி நம்ம நினைத்து கொண்டு திணறிக்கொண்டு இருந்திருக்கலாம். அருமையாக தேவன் சொல்லுகிறார், தேவனிடமிருந்து ஈவாக கொடுக்கப்படுகிற அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கைகளை விசுவாசத்தை துவக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு கூட ஓடி விசுவாசத்தை முடிக்க செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று பார்க்கிறோம். இலவசமாகத்தான் இந்த கிருபை விசுவாசம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த விசுவாசம் வளருகிறதற்கு தேவனுடைய வசனங்களை நாம் படிக்கிறதுனால, தேவ வசனங்களை கேள்விப்படுகிறதுனால நாம் அவைகளை பெற்றுக்கொள்ளுகிறோம். இந்த விசுவாசத்தினால்தான் நாம் மீட்கப்படுகிறோம். இது ஒவ்வொருவருக்கும் அது பகிர்ந்து அளிக்கப்படக்கூடியதாக, தேவனால் பகிர்ந்து அளிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டோம் என்று சொன்னார். விசுவாசத்தில் நிலைத்திருந்து விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்கிற அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.